ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் நல்ல மார்க் எடுத்து ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தாலே கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய நம்பிக்கையும், என்னோட நம்பிக்கையும் உட்பட. பட் அதில் நடக்கக்கூடிய சில தவறுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரடிய வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பிராண்டட் காலேஜ், அதாவது டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்லி நிறைய கல்லூரிகள் தங்களை தானே சொல்லிக்கிறாங்க. அதுக்கேற்றாப்புல அவங்க விளம்பரமும் பண்ணுறாங்க, பிஆரும் பண்ணுறாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் பயங்கரமாக விளம்பரம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறதுக்காக தான். ஒரு 10 20 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு காலேஜில் சேர்ந்துட்டீங்கன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஹை டொனேஷன் கொடுத்தாலும் பிளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறதில்ல. சரிங்களா? சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ, யார் நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாணவர்களை தனியாக பிரித்து அவங்களுக்குன்னே தனியாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்குனே ஒரு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள தான் பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட விளம்பரத்தில் அந்த மாணவர்களை போட முடியுன்றதுனால இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டா போகக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் அதில் போகிறதே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா படித்து முடித்து வெளியே வரும்போது அவங்களுக்கு கடன் தான் இருக்குமே தவிர வேலை எதுவும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து பிளேஸ்மெண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு சில கேம்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்க இவ்வளோ பேர், 45 லட்ச ரூபா வாங்கினது இவ்வளோ பேர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 5 to 10% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம போடுறாங்க. சரிங்களா? மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா மாஸ் ரெக்ரூட்டர்ஸ், அதாவது 3 to 6 லட்ச ரூபா கொடுக்குறவங்களுக்கு தான் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் சர்வீஸ் கம்பெனி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 95% சர்வீஸ் கம்பெனிஸாக தான் இருக்கும். கோர் கம்பெனிஸ் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். இல்லை ப்ராடக்ட் கம்பெனிஸ் அதை விட குறைவாக இருக்கும். சரிங்களா? பட் ஒரு மாணவர் நல்லபடியாக செட்டில் ஆகும்னா கோர் கம்பெனிஸ்லையும் ப்ராடக்ட் கம்பெனிஸ்லையும் பிளேஸ்மெண்ட் ஆனால் தான் நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதே மாதிரி இன்னொரு சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் பழைய பிளேஸ்மெண்ட் டேட்டாவை போடுறாங்க. அதாவது 2020 இப்போ 26 இருக்கு இல்லையா? பட் அவங்க 2002 22 23 அந்த இதை போடுவாங்க. அதையும் நம்மளால் தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸில் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸாகவும் டெம்பரரி ஸ்டாஃப்ஸாக தான் இருக்காங்க. அவங்க ஒரு ப்ராப்பராக நடத்துகிறதே கிடையாது. மாணவர்களை நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் விட்றாங்க. அது எந்த மாதிரி கல்லூரிகள்ன்றதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உண்மையான ஒரு கல்லூரி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மென்டல் ப்ரெஷரை ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அட்டண்டன்ஸ் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறதோ, இன்டர்னல் டஃப் கொடுக்குறதோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு பதிலாக மாணவர்களுக்கு பாடத்தை நல்லா புரிகிற மாதிரி நடத்தணும். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கில்ஸை அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கணும், சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த கல்லூரிகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் நேரடியாக போய் விசாரித்து தெரிஞ்சு சேர்ந்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியான பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்?